எல்லோருக்கும் வணக்கம். ஆம், இந்த எலெக்ஷன் இஷ்யூ ஆரம்பிச்சிலேருந்தேவும் நடக்கிற ஒவ்வொரு கொடுமையும் பார்க்கும்போது நம்மளால ஜீர்ணிக்கவே முடியல. உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், திருச்சியில் மணச்சநல்லூரில் ஒரு 8,000 ரூபா கூப்பன் கொடுத்து அது எனக்கு கொடுக்கலன்னு ஒரு பொண்ணு கேட்டதுக்கு அந்த பொண்ணை வந்துட்டு சாதி பேரை சொல்லி திட்டி அந்த பொண்ணை அவமானப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காரு நம்ம தலைவர். நம்ம தலைவர் யாருன்னு தெரியுமில்ல? கிட்னி திருட்டுக்கு ஃபேமஸ் ஆனவர் கதிரவன், அவரு தான். அந்த பொண்ணை காயப்படுத்தினால அந்த பொண்ணு போய் சூசைட் பண்ணி இறந்துடுச்சு. ஏங்க 8,000 ரூபா கூப்பன் 2026 நாங்கள் ஜெயிச்சாதானே தரேன்னு சொல்லி தானே நீங்கள் இப்போ ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. அது எப்படி நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுக்குறதுக்கு உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? அது ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா, ஆக்சுவலாக வந்து அது செல்லாத ஒரு கூப்பன். ஏன்னா அந்த கூப்பன்லாம் வாங்கிட்டு போய் எதுக்கு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் கடையில் போய் கேட்டிருக்காங்க. அந்த கடைக்காரங்க சொல்லியிருக்காங்க, ஏமா இந்த கூப்பன் வந்து ஃபேக்குமா அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் முதல் 8,000 ரூபா கூப்பன் தரேன்னு சொன்னதே பெரிய ஸ்கேமு. அது இந்த மணச்சனூர் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கிறாள் டிஎம்கேல கதிரவன், இவர் கிட்னி திருட்டுக்கு ஃபேமஸ் ஆனவர்ல, அதை விட நிறைய கிரிமினல்லாம் பார்த்தவர் தான் இவர். அது மட்டுமா, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே எங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு கேட்ட ஒரு லேடி கிட்ட போய், ஏய் லூசு, நீ லூஸ் மாதிரி பேசாத, உனக்கு என் ஓட்டு எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால்தான் இவர். இப்படிப்பட்ட ஆளுகளை தான் இப்போ எல்லா இடத்துலையும் டிஎம்கே கேண்டிடேட்டாக போட்டு வச்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், சென்னையில் மீஞ்சூர் பக்கத்தில் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் ஒரு மேலே படிச்சுட்டு இருந்த பொண்ணு, அதாவது மாடியில் வந்து படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு, மூணு பேர் வந்து கஞ்சா போட்டு ஃபுல் போதையில் போய் பின்பக்க வாசலில் ஏறி அந்த பொண்ணு படிச்சிருந்த பொண்ணை வந்துட்டு அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு தடுத்து சவுண்டு வரட்டியும் கையில் வச்ச கத்தியை வச்சு அந்த பொண்ணை சர மாதிரியே வெட்டியிருக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. இது யார் பீரியடில் நடக்குது? டிஎம்கே ஆட்சியில் தான் நடக்குது. அப்போது நம்ம வந்து என்ன எல்லாத்துக்குமே டிஎம்கே தான் காரணமாக கேட்டால், ஆமாம், காரணம் உங்களை தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் தான் ரூலிங், நீங்கள் தான் இப்போ எங்களை ஆண்டுட்டு இருக்குது, நீங்கள் தான். இப்போ கஞ்சா ஒருத்தனுக்கு கிடைக்குதுன்னா எங்கேருந்து கிடைக்குது? போலீஸுக்கு தெரியாமல் அது நடக்குமா? அப்போ விற்கிறது இடம் தெரிஞ்சிச்சுன்னா ஏன் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல? அப்போ அவங்ககிட்ட லஞ்சம் வாங்குறது தானே. அப்போ நாங்கள் அவனை கேட்போமா உங்களை கேட்போமா? அது மட்டுமா, டிஎம்கே பண்ணுற இன்னொரு பஞ்சாயத்து என்னென்னா, இப்போ இந்த மணச்சநல்லூர் நினச்சில்ல, அதே மாதிரியும் தென் மாவட்டத்தில் வந்து ஓட்டு கேட்டு, அதாவது இப்போது தென் மாவட்டத்தில் வந்து சரத்துன்னு ஒருத்தர் வந்து டிவிகே சார்பாக வந்து எலெக்ஷன் நிற்கிறார். அவங்க சார்பாக வந்து ஒரு லேடி வந்து ஓட்டு கேட்டு போயிருக்காங்க. அந்த லேடியை வந்துட்டு டிவிக்கு பிரமுகர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மானஸ்தர்லாம் சேர்ந்து அவங்கள பிடிச்சி அடிச்சிருக்காங்க, அவங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு இதே மாதிரி ஒரு சம்பவம், பாவம் கை குழந்தைய வச்சுருந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணை அடித்து காயப்படுத்திருக்கிறாங்க. ஏங்க நீங்கள் நேர்மையாக தான் அரசியல் பண்ணுங்க, நீங்கள் நேர்மையாக விருந்து தொலைய வேண்டியதானே. உங்ககிட்ட அதான் சொல்கிறதில்ல, உங்ககிட்ட நெஞ்சிலையும் ஒரு உண்மை கிடையாது, சொல்லுலையும் உண்மை கிடையாது. ஏமாற்றி ஓட்டை வாங்குங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் வந்து மறுபடியும் இந்த மாதிரி நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்து மறுபடியும் டிஎம்கே தான் ஓட்டு போடணும்னா ஒன்று நீங்கள் செத்துருங்க, இல்லையா உங்கள் கூட இருக்கீங்க யாராவது டிஎம்கேக்கு ஆதரிக்குன்னு அவங்க சோத்துல வச்சு கொண்டுருங்க. எனக்கு வந்து டிஎம்கேங்கிற பேர் மேலே கோபம் கிடையாது, டிஎம்கேங்கிற கட்சி மேலே எனக்கு கோபம் கிடையாது. ஏன்னா டிஎம்கேவுடைய கொள்கையை நான் முழுசாக படித்தவன், நான் திராவிடத்தை அக்செப்ட் பண்ணுறவன், தமிழ் தேசியத்தை மதிக்கிறவன். நான் எந்த கட்சிக்கும் என் சார்பாகவே இல்லை. எனக்கு என்ன, என் தமிழ்நாட்டை தமிழ் மக்களுக்கு தேவையானதை எல்லாரும் சரியாக செய்யணுங்கிற எதிர்பார்க்குற ஒரு சராசரி மனுஷன் தான் நான். ஏன் இதெல்லாம் நடக்கும் போது நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நம்ம அதை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ண முடியுமா? நம்ம நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் யோசிங்க. இப்போ நான் அதில் சொல்கிறதுனால எதனா மாறிடுமா மாறாதான்னு தெரியல. பட் இதை பார்த்து ஓட்டு போடுறதுக்குன்னு ஒருத்தங்க இருப்பீங்களா, ஓட்டு போடுற 18+ இருக்கக்கூடிய யாராவது ஓட்டு போடுறவங்க இருப்பீங்களா, அப்போது நீங்கள் யோசிங்க, நம்ம இந்த வாட்டி யாருக்காக ஓட்டு போடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்து ஓட்டு போடுங்க. நான் இப்போ டிவிகேக்கு ஓட்டு கேட்டு வந்து கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட எல்லா திராவிட கட்சியும் ஒரு 50-60 வருஷமாக ஆண்டுட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டோம் தானே, பார்த்துட்டோம். இந்த 5 வருஷம் விஜய்க்கு ஓட்டு போடுவோம். விஜயுமே சரியாக செய்யலை அப்படின்னா நம்ம மறுபடியும் டிஎம்கே போடுவோம், ஏடிஎம்கேக்கு போடுவோம், என்டிகேக்கு போடுவோம், யாருக்கு வேணால் போடுவோம். ஆனால் ஒரு வாட்டி வாய்ப்பு தான் கொடுப்போமே.
ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நடக்கும்போது, ஒவ்வொரு வாட்டி நடக்கிற பிரச்சனை பஞ்சாயத்தெல்லாம் பார்க்கும்போதெல்லாம், ச்சே யாராவது வந்து நம்மளுக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா, யாராவது வந்து நல்லது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம். விஜயகாந்த் வந்தார், அவரை குடியார ட்ரோல் பண்ணி மன உளைச்சலாக்கி அவரை மண்ணோட மண்ணா அடக்கிட்டோம். நம்ம சாதிச்சதுலேயே பெரிய விஷயம் என்ன தெரியுமா, நல்லவனை பூரா சீக்கிரம் கொண்டுறோம். ஒன்று கொண்டுறோம், இல்லைன்னா மதிக்க மாட்டோம். நல்லகண்ணு, விஜயகாந்த், இன்னும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் வச்சுக்கோங்களேன். அவங்களெல்லாம் நம்ம வந்து கொண்டுறோம், இல்லாட்டின்னு மறந்துடுறோம். ஏன்னா அதானே நம்மளுடைய மேனிஃபெஸ்டோ இருக்கும், நம்மளுடைய உறுதிமொழி அதுதானே. அதனால் யோசிங்க, யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஏதோ சேனல் ஆரம்பித்து இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிலாம் சொல்கிறது இல்லை. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு சரின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. தேங்க்ஸ். எதையும் யோசிச்சு செய்யுங்க.